நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். அதுக்குண்டான கிரகநிலைகள் பார்த்து விவரமாக ஒரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்குண்டான ஆடி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு அவசர குணம் கொண்டும் திடீர்னு டென்ஷன் ஆகி ஆத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும், அது உங்களுக்கு தான் பொருந்தும். அப்படிப்பட்ட நீங்கள் நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தை ஈடுபடுத்தினாலுமே கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் எப்பயுமே இறைசக்தி உண்டாகக்கூடியவங்க தான். நீங்கள் அதில் ஈடுபடணும். இறைசக்தியில் ஈடுபட்டிங்கன்னா, இறை வழிபாடில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். குருவுடைய கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராசியாக சிம்மராசி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஒரு குருவை நீங்கள் கண்டிப்பாக இருந்து அவருடைய ஆலோசனை பண்ணி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த ஆடி மாத கிரகநிலை பார்க்கும்பொழுது உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாயும் கேதும். அப்போது செவ்வாயும் கேதும் ஏற்கனவே செவ்வாயும் சரி சூரியனும் சரி ஒரே நெருப்பு கிரகம்னு சொல்லுவாங்க, ஒரே அம்சம் உள்ளவங்க. அந்த செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கனால உங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுன்றது தெரியாமல் இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்க கவனமாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா அந்நிய தலையீடு இருக்கக்கூடாது. கணவன் மனைக்குள்ளே பிரிவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்நிய தலையீடு இருக்கக்கூடாது. நீங்களே விட்டு கொடுத்து போகணும். இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துலையுமே அந்த சனி ராகு கேது சேர்க்கிறது. அதனால் கண்டிப்பாக சில பேருக்கு கோர்ட்டில் டைவர்ஸ் போகிற அளவுக்கு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அந்த இடத்த விட்டு அகண்டணும். சண்டை சச்சரவு வந்தாலும் சின்ன சண்டையே பெருசாகிடும். அதுதான் நடக்க போகுது. அப்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். அது கணவன் மனைக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய பங்காளிகள் கூட்டாளிகள் இவங்களாமே கூட அந்த வராங்க விஷயத்தில் வராங்க. அப்போது அவங்களுடைய நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த பயணங்களால் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பயணங்கள் தள்ளி போகும். இருந்தாலுமே இந்த இறை வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்து அதை பற்றி பலன் பட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பயணம் ஏற்பட்டு அந்த மாரியில் தான் முடியும். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு விதமான பய உணர்வு, தயக்க உணர்வு இது மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும். வெளியூர் பயணம் ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடிக்கடி பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் சாதுக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த துறவரம் மேற்கொண்டவங்க, அதிலே இல்லற சன்னியாசின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் இருந்துட்டு பிரிஞ்சு போனவங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணணும். அது உதவி பண்ண ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. உங்களுடைய ராசியாதிபதி சூரியனுக்கு சிவனுடைய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பழமையான சிவன் கோயிலுக்கு போகணும். 2000-3000 வருஷம் கோயிலெலாம் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம். பெரும்பாலும் திருவண்ணாமலை கோயில் உங்களுக்கு ஏற்ற கோயிலாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே போகலாம். இல்லை அதே அண்ணாமலையார் இங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இருக்கலாம். அவரை போய் வழிபட்டு வரலாம். மாலை வேளையிலே பெரிய அகண்ட தீபம் போட்டு விளக்கேற்றி வரணும் சிவனுக்கு. அப்போ உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். நல்ல விஷயம் தான் நடக்கும். தடைகள் தாமதம்லாம் விளைக்கிறோம். இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு கவனக்குறைவு ஏற்பட்டு சில உடல் உபாதைகள் ஏற்படும். அப்போ நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும். முக்கியமாக கண் பார்வை சம்மந்தப்பட்டது, மார்பு சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் உடனேக்குடன் பார்த்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்பு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா அவர் மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைத்து ஒரு மேன்மையான நிலைமைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. அதை நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக இந்த ஆடி மாதத்தில் உண்டான விஷயங்கள் பார்க்கும்போது அம்மன் மாதம்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போது சிவன் கோயில், பழமையான சிவன் கோயில் சொல்லிக்கும் போது பழமையான அம்மன் கோயிலும் இருக்கும். அந்த பழமையான அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே போய் அம்மனுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு விளக்கேற்றி வழிபாடெல்லாம் பண்ணலாம். எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி வழிபடலாம். இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், எப்படி சொன்னாக்கா ஓமம் வளர்த்து பூஜை பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம். உங்களால் சக்தி இல்லைனா கலந்துக்க முடியலனா கோவிலில் நடைபெறக்கூடிய அந்த விசேஷமான ஓமங்கள் நடைபெறும், அதில் போய் கலந்துக்கலாம். அதில் கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த ஓமத்துடைய சாம்பலை எடுத்து பூசிக்கலாம். அதை கொண்டு வீட்டில் கட்டிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இதெல்லாமே வழியாக பண்ணிட்டு வந்துன்னு தான் இருக்காங்க. அது எஸ்பெஷலி உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணணும்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் இது பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த ஆடி மாத கிரகநிலை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சரிசமமாக தான் நடக்க போகுது. இருந்தாலும் நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான பலன் கிடைச்சி உங்களுக்கு முன்னேற்றம் தங்கு தடையின்றி நடக்கும்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குண்டான
ஆடி மாத பலன் தான் கேட்டீங்க. இது பொது பலன்கள் தான். இதில் வந்து 100% அக்யூரேட்டாக சொல்லணுமானா சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய சுயஜாதப்படி தான் செய்ய முடியும். சுயஜாதகம் பார்க்கும்போது அவங்களுடைய நடக்கிற தசாபுக்திகள், பிறந்தப்போ இருந்த கிரகணங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்படி பலன் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நான் அவங்க வந்து அந்த பலன் சொல்லி கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றி கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலமாக இந்த ஜோதிடத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யணுன்றது நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அதனால் இந்த ஆடி மாத கிரகங்களை பார்க்கும்போது பொதுவான பலன் உங்களுக்கு 12 ராசிக்கு சொல்லி ஆகணும். அப்போது ஆடி மாதன்றது அம்மன் மாதம்னு சொல்லப்படுது. அம்மனில் நவகிரக நாயகின்னு சொல்லுவாங்க. யார்? கருமாரி அம்மன். திருவேற்காடு கருமாரி அம்மன் சொல்லுவாங்க. அந்த திருவேற்காடு கருமாரி அம்மனை இந்த ஆடி மாதத்திலே நீங்கள் 12 ராசியுமே போய் வணங்கி வழிபடலாம். அவர்கள் வழிபட்டீர்களானால் நவகிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லா வித நலமும் பலம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த பொது பலன் வந்து ஒரு 50%, 40% அப்படி தான் ஏற்றுக்க முடியும். முழுதுமாக எடுத்துக்க முடியாது. சில பேருக்கு நடக்கலாம், சில பேர் நடக்காமல் போகலாம். அதனால் அதை குழப்பத்தை ஏற்படுத்திக்காமல் சுய ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சிங்க. இதில் நான் சொன்ன பலன்களில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்களும் உங்களுக்கும் அது நடக்கும்னு சொல்லி, நடக்காத உங்களுக்கு நடக்கும்னு நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.